അപ്പോൾ നമുക്ക് യഥാർത്ഥത്തിൽ നോക്കുമ്പോൾ தும்பு மகாலட்சுமி தும்பு கிழக்கு பார்த்து கமர்ந்திருக்கு. ஆனால் நீங்கள் எல்லாமே முறைப்பிரகாரம் பண்ணிருக்கீங்க. ஆனால் ஆச்சாரியன் தான் இதுக்கு முறையாட்டு செய்யலை. நீங்கள் பார்த்தா தும்பு பார்த்தா மகாலட்சுமியோட தும்பு பார்த்தா நம்ம கரெக்டு கிழக்கு பார்த்து பண்ணியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் சாமியோட நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட திருப்திக்கு விளக்கு வச்சிங்க, மஞ்சள் வச்சிங்க, உங்களுக்கு எவ்வளோ அலங்காரம் பண்ண முடியும், பிச்சி பூ சார்த்திருக்கீங்க, விளக்கு மஞ்சள் நீங்கள் மஞ்சள் தொட்டிருக்கீங்க. நீங்கள் எல்லாமே உங்களோட அம்மனுக்கு செய்ய வேண்டியது நீங்கள் செய்திருக்கீங்க. ஆனால் முறையாட்டு அம்மனை இருப்பிடத்தில் இல்லை, ஸ்தானம் சரியில்லாத அம்மனோட பவர் யதார்த்தம் வந்து ஆகாசம் பார்த்தாரு எப்படி இருக்கு, தும்பு எப்படி இருக்கு, ஆகாசம் பார்த்து இருக்கு. அப்போ யதார்த்தம் தண்ணியில் எவ்வளோ நாள் போட்டிருந்தாங்க? இல்லை இல்லை 40 நாள் தண்ணியில் போட மாட்டாங்க. கும்பாபிஷேகம் தொடங்க அன்னைக்கு காலையில் கணபதி ஒன்று முடிஞ்சிட்டு ஜலாதிவாசம் சொல்லி சடங்கு இருக்கு. நம்ம கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு நம்ம தானியம் முடிஞ்சிட்டு காலையில் கும்பாபிஷேக பூஜைக்காட்டி ஆரம்பிக்கும்போது முதல் நாளே கணபதி ஹோமம் முடிஞ்ச உடனே சாமி ஜலாதிவாசத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. ஜலாதிவாசத்தை எடுத்துகிட்டு வந்து எல்லாரும் கையோண்டு எண்ணெயெல்லாம் தேய்ச்சி குளம் வெட்டி மீனெல்லாம் போட்டு தாமரை வண்டியெல்லாம் போட்டு ஜலத்தில் நமக்கு போடுவாங்க. மனசாயிட்டா யதார்த்தம் அப்படி போட்டிருக்காங்களா? யதார்த்தம் ஆகாசம் பார்த்தாக்க தாம்பூல இருக்கு. குளம் வெட்டி நமக்கு மண்ணிலே குளம் வெட்டி நம்ம இங்கே தான் ஆகாசம் நமக்கு ஏதாவது அதில் தாமரை வண்டியெல்லாம் போட்டு குளம் போல செய்யுது. ரூமுக்குள்ள புரியுதா? அப்படி அது தானியத்துக்கு எடுத்துட்டு நீங்கள் தான் எல்லாரும் எடுத்துகிட்டு வந்து குச்சி மண்ணெல்லாம் இட்டு தேய்ச்சி குச்சி மண் அரிசி மாவு இதெல்லாம் போட்டு விக்கிரகம் சைதன்யம் தேய்ச்சி அதை சொருவம் கொடுத்து எல்லாரும் கையால் தான் தண்ணியில் போடுறோம். இது யதார்த்தம் இருக்கும். ஆகாசம் இல்லை பூமி இல்லாத ரீதியும் இருக்கும். சரி, உங்களோட நீங்கள் எல்லாமே முறையாட்டு தான் பண்ணியிருக்கீங்க. அந்த முறைக்கு ஏற்ற ரீதி பரிகாரம் ஒன்றும் நீங்கள் பண்ணவே இல்லை. புரியுதா? நீங்கள் செய்கிறதுக்கு பிரதிபலிச்சுக்காங்க ஒன்றுமே செய்யலை. நீங்கள் விக்கிரகம் செய்தீங்க, எல்லாம் அவங்களோட கேட்ட திங்ஸ் வாங்கி எல்லா ரீதியும் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஆச்சாரிய ரீதி பார்த்தா அந்த சாமியோட நமக்கு யதார்த்த சூரிய உதயத்துக்கு குளம் வெட்டியிருக்க ஒளி இந்த தண்ணியில் படணும். அப்போ நமக்கு அந்த கங்கையில் தண்ணியில் போடும் என்ன சாமியோட விக்கிரகம் செய்துட்டு வந்து தானியத்தில் கடந்துட்டு தானியத்தை பவர் வைக்கும். இந்த புற்றுமண் தெரியல, புற்றுமண் கொண்டு பச்சரிசி மாவாட்டு இல்லை இதாக்கி ஈஞ்ச கொண்டு விக்கிரகத்தை நீங்கள் எல்லாருமே எண்ணெய் தேய்ச்சி விக்கிரக சைதன்யம் கூட தேய்ச்சி எல்லாரோட கையும் அந்த விக்கிரகத்தில் போடணும். பட்டு அதுக்கு கணிஞ்சிட்டு ஜலாதிவாசம் ஜலத்துக்குள்ளே தண்ணிக்குள்ளே போடணும். போட்டு கும்பாபிஷேகத்தை ஒரு நாளத்தை முன்னத்தான் நாளை கும்பாபிஷேகம் இன்னைக்கு நைட்டு எடுத்து எல்லாரும் கொண்டு பால் எல்லாரும் வீட்டில் இருந்த அபிஷேக சாதனங்கள் அவையோடு கொண்டு பால் கொண்டு ஊற்றணும். அப்படியெல்லாம் பண்ணணும். இது அது ஒன்றும் முறையாட்டுள்ள ஒரு ரீதிக்கு பண்ணிட்டில்லை. மனசையா? அப்போ இடுப்பெழுத்து காரியங்களை பார்க்கும்போது ரீதிகள் ஆச்சாரிய அனுஷ்டானங்கள் கிடையாது. அது ஏதாவது மூலஸ்தானத்தில் இது நோக்கும்போது லோகம் என்னெல்லாம் பஞ்சலோகங்கள் எல்லாம் வச்சிங்க விக்கிரகத்தில். ஆமாம், இந்த மருந்து இல்லை, நீங்கள் எல்லாரும் வச்சிங்களா? நீங்கள் எல்லாரும் இதுக்கு வாங்கினீங்க. ஓ இல்லை, நமக்கு வச்சாங்க இல்லை. യഥാർത്ഥ பார்த்தா சாணித்தேரி நோக்கும்போது உலகத்துள்ள சாணித்தியம் ஆருடத்துக்கு அனுஷ்டானமாக ஒன்றுமே கிடையாது. மூலஸ்தானத்துக்கு யதார்த்த இது பார்க்கும்போது இருப்பு இது இந்த விக்கிரகம் கணபதி விக்கிரகம் இது கூட பண்ணீங்களா? நேரமாக பண்ணதான் பிள்ளையார் விக்கிரகம் ரெண்டாவது பண்ணலையே.
அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு பண்ணியிருக்கு? அது 12 வருஷம் ஆயிட்டு அப்படிங்கிறது அது தனி. அது என்ன இல்ல, அந்த கோயிலுக்கு முன்னாடி அந்த கோயில் இருக்கு. அது வந்து நான் இப்போ சொல்லி இதுக்கு ஆர்வத்து கிடையாதுன்னு சொல்லி இப்போ ரெண்டு ரீதியா இருக்கு. புரியுதா? நீங்க இது பார்த்தோ அதாவது அம்மனுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாம சம்மந்தம் இல்லை. இப்போ தனிப்பட்ட மூணாவது தாம்பூலம் பார்க்கும்போது விக்னேஸ்வரர் ஒரு சாணித்தியம் கிடைக்கல. அதான் மீண்டும் கேட்க நீங்க அதை மீண்டும் தனியாக தான் மீண்டும் பண்ணிருக்கீங்க. அப்ப இதுக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தம் இல்லை. அப்போ ஒரு ஆர்வத்துக்கு இதாகும் போது பிள்ளையார் இல்லாத கோவில் கிடையாது. அப்ப நம்ம இந்த ஆர்வத்துக்கு பிள்ளையார் தேவைப்படுது, பிள்ளையார் கிடையாது. அப்போ நீங்க அங்க பிள்ளையார் இருந்தாலும் அது தனிப்பட்ட முறையில தான் இருக்கு. இதுக்கு ஆடம் கிடையாது, எல்லாமே தனிப்பட்ட இதுக்கு. இது மூணாவது தாம்பூலம் பார்க்கும்போது பிள்ளையார் சாணித்தியம் மீண்டும் தான் பிடிச்சிட்டு இருக்கு. புரியுதா? சாணித்திய ரீதி பார்க்கும்போது அர்த்தமில்லாத ரீதியாகும், சொருவம் இல்லாத ரீதியாகும் இருக்கு. விக்னேஸ்வர சாணித்தியம் சுத்தமா நமக்கு ஆடுறதுக்கு பிள்ளையார் தேவைப்படுது. பிள்ளையார் விக்கிரகம் வைக்கலாமா வேண்டாம் லாஸ்ட் பார்ப்போம். யதார்த்தம் நோக்கும்போது நமக்கு மூணாவது இது நோக்கும்போது 27 ராசி வந்து நீங்க தந்த தாம்பூலத்தையும் கட்டி தெய்வாதின ரீதியாக 27 ராசியில நமக்கு வந்திருக்கு. அப்ப இந்த 27 நட்சத்திர கணக்கு பார்க்கும்போது நமக்கு ஆறுடத்து மீண்டும் நல்ல முறையில் தெய்வ இருப்பிருத்தணும், நல்ல ரீதியாக இருக்கு, ஆச்சாரிய அனுஷ்டான முறையில் இருப்பிருத்தணும். யதார்த்த நோக்கும்பம் உள்ள நமக்கு யதார்த்த நோக்கும்பம் பெருமாளுக்கு எங்க கொடுத்துருக்கீங்க? பெருமாளுக்கு ஃபர்ஸ்ட் அங்க உள்ள மூணு அம்மன் பக்கத்துல தான் இருந்துச்சு. யதார்த்தத்தை பார்த்தா முத்தாரமையும் காட்டி பெருமாளுக்கு சாநித்தியம் கூடுதலாகும். முத்தாரமையும் காட்டில பெருமாளுக்கு சாநித்தியம் மூலஸ்தானத்துல பவர் கூடுதல். யதார்த்தத்தை வச்சா பெருமாளை வச்சு ஆத்தி வணங்கினதே போல இருக்கு சாநித்தியத்தை பார்த்தா. புரியுதா? இப்போ பெருமாளுக்கு இது பார்த்தா முன்னுரிமை இல்லாத இடத்துல இருக்கு. பெருமாள் வந்து கடைசி வரைக்கும் வைக்கல. அப்புறம் பெருமாளை எங்கன்னு கேட்கும் போது தான் கடைசியில ஒரு இதை போட்டு அதுல பெருமாளுக்கு முக்கியத்துவம் இல்லாத இடத்துக்கு வச்சிருக்கு. இது மூலஸ்தானத்துல பெருமாள் மூலஸ்தானத்துல இருந்தது. ஆனா இப்ப இந்த கும்பாசத்துல வந்து என்னன்னா அதுக்கு ஒண்ணும் பண்ணாம மூலஸ்தானத்துல முத்தாரமை கூட சாணித்தியம் இருந்த பெருமாளாகும். பெருமாளுக்கு இப்போ ஒரு சாணித்தியம் கிடையாது. புரியுதா? ஒரு சாணித்தியம் நமக்கு கிடையாது. மனசாயிட்டா? தாம்பூல ரீதிக்கும் பெருமாளுக்கு சாணித்தியம் விக்கிரகம் கொடுத்துருக்கீங்களா? இப்ப யதார்த்த பெருமாள் விக்கிரகம் கேக்குதாகும். புரியுதா? பெருமாளுக்கு யதார்த்தம் இது முத்தாரமைக்கு சமமான இருந்த ஆளாகும். புரியுதா? ஆமா. யதார்த்தத்துக்கு பார்த்தா யதார்த்தம் நீங்க இருக்கிறத கேடாக்கம் பண்ணி வச்சிருக்கீங்க. இதுக்கு சைதன்யத்தை கேடாக வச்சிருக்கீங்க. அப்ப அந்த எந்திரம் வைக்கணும். புரியுதா? யதார்த்தம் நோக்கும்போது அந்த எந்திரம் கைவிட்டு போயிட்டு, புரியுதா, எந்திரத்துல நல்ல பவர் சாந்தி உள்ள எந்திரமாகும். இங்க மூலஸ்தானம் முக்கியமா நின்று உங்களை எல்லாரும் ஏரிக்கு ஏது பிரச்சனை வந்தாலும் முன்னுரிமையை காட்சி தந்திருந்த அந்த எந்திரமாகும். ஆனா அந்த எந்திரம் உங்களை விட்டு கைவிட்டு போயிட்டு மனசாயிட்டா. நம்ம கைவிட்டு போயிட்டு போகும்போது நமக்கு ஏதாவது நோக்கும்போம், இருப்பிடத்தை நோக்கும்போம், சாமியிட நோக்கும்போம், ஏதாவது நோக்கும்போம், நீங்க மூலஸ்தானத்துக்கு நோக்கும்போம், தண்ணி நீங்க அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணீங்க. ஆனா சாமிக்கு நிம்மதியாட்ட உள்ள ரீதிக்கு கிடையாது. நிம்மதி ரீதி பார்த்தா தாகத்துல என்னதாவது நீங்க வச்சிருக்கீங்களா? இதுல என்ன இருக்கு? காலி செம்பு தான் இருக்கு. அப்ப நீங்க சாமி எல்லாம் வச்சிருக்கீங்க, எல்லாம் வச்சிருக்கீங்க. உள்ள அவங்களுக்கு முறையாட்டு என்ன இருக்கா? தண்ணி இல்லாத என்ன நடக்குமா? நீங்க தண்ணி வந்து குளிப்பிக்க எல்லாம் செய்வீங்க, அவசியம் பண்ணி என்ன பண்ணுவீங்க. ஆனா இருப்பிட தெரியுது முறையாட்டுவதற்கு தாகத்துக்கு தண்ணியும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு துணையாட்டு நின்ற பெருமாட கை இங்கே கிடையாது, கை கிடையாது. அதே ரீதி பார்த்தா ராசி லக்னம் நோக்கும்போதும் நாலாத்த தாம்பூலம் நோக்கும்போது ஒரு பாதகம் இருக்கும், முன்னுரிமையாட்டு நின்ற ஆளும் கிடையாது. அவங்களுக்கு தண்ணியும் காட்டில் முக்கியமா நின்றது பகவான் சாநித்தியம், பெருமாண்ட சாநித்தியம், ஆசீர்வாதம் அது இங்கே கிடையாது. அப்போ நமக்கு எல்லா ரீதி இருந்தாலும் நமக்கு ஜல தண்ணியாட்டு ஜலம் இங்கே கிடையாது. புரியுதா? அப்போ மகாவிஷ்ணுவோட சாநித்தியத்துக்கு கங்கையாட்டு கங்கை தேவிக்கு அனுகிரகம், மகாவிஷ்ணுவோட ரீதிக்கு சாநித்தியம் பார்க்கும்போது 1% அது எதாவது முற்றுரிமைட்டு அதை பவரை எடுத்துட்டு போய் ஏது சாநித்தியம் அவங்க தேவைக்கு நமக்கு வச்சிருக்காங்க. புரியுதா? இப்போ அவங்க தேவைக்கு தான் இது உங்களுக்கு சாநித்தியம் இங்கே கிடையாது. புரியுதா?
நீங்கள் பெருமாளுக்கு ஒரு விளக்கு வைக்கிங்க எல்லாம் செய்தீங்க அல்லாத அவங்களுக்கு சாந்தியம் கிடையாது, அந்த பவரை இங்கே கிடையாது. தாகஸ்திகத்தை உள்ள ஆள் மெயினாட்டு இங்கே கிடையாது. புரியுதா? രീതി பார்க்கும்போது கிரதிகபலம் இல்லாத, ஆகாசம் இல்லை, பூமி இல்லை, லக்னம் இல்லாத രീതിയിലാണ് இருக்கு. நமக்கு ஏதாவது നോക്കുമ്പോൾ அஞ்சாத்த பாகம் നോക്കുമ്പോൾ கையில் வெண்ணையும் கிடையாது, நெற்றியில் சந்தனமும் கிடையாது. அப்போ விளக்கில் சந்தனம் மட்டும் வச்சிருக்கீங்களா? அதான் മനസ്സിലായിട്ടാ. അപ്പോൾ യഥാർത്ഥ രീതിയിൽ பார்க்கும்போது இப்போ என்ன உണ്ടെങ്കിലും நமக்கு விபூதி தேய்ச்சால் ஏது രീതിக்கு ஸ்கந்தம் இல்லாத ஒன்றும் கிடையாது. മനസ്സിലായിട്ടാ. அப்போ நீங்கள் தெய்வீக இருப்பிடத்தினல்லாതെ அதுக்கு ஏற்ற രീതിக்குள்ள രീതിக்கு முத்திரைகளும் கொடுக்கல. அதுக்கு இந்த மகத்துவம் இந்த இடத்துல இருக்கணும், இந்த சாநித்தியம் இந்த இடத்துல இருக்கணும். அப்போ நீங்கள் சொன்ன രീതിக்கு பார்த்தா அந்த தாம்பூலத்துக்கு வாயு பாகத்தில் சந்தனവും യഥാർത്ഥ ഈശാന മധ്യത്തിൽ ഭസ്മവും தான் இருக்கு. அப்போ அது இருக்கின்ற இடத்துல இருந்தால் பவர் கிடைக்கும். அப்போ ആ ദേവിയുടെ വിഗ്രഹ സ്ഥാനത്ത് നോക്കുമ്പോൾ വിഗ്രഹം ഇനി ഫ്രണ്ടിൽ വരണം. വിഗ്രഹം സെൻറ്ററിൽ മധ്യഭാഗത്തിൽ വരണം. മധ്യഭാഗത്തിൽ വന്നതാ. ഇതിപ്പോൾ നമുക്ക് ആകാശവും ഇല്ല, ഭൂമിയില്ല, ഇടക്കുടലും താണ്ടി യമനുടെ സ്ഥാനത്തിൽ போயிட்டு മനസ്സിലായിട്ടാ. அப்போ நமக்கு விபூதி இருக்கின்ற விபூதியும் கிடையாது. ஈசானத்தில் இருந்தால் விபூதி நமக்கு தெய்வீக பவர் இருக்கும். சந்தன கண்ணியில் இருந்தால் உங்களுக்கு பிரதிபலம் கிடைக்கும். அப்போ இதுக்கும் வாயு மத்தியத்தில் இதுக்கும் ஆப்போசிட்டாக தான் இருக்குது. புரியுதா? கன்னியும் கிடையாது, அக்னியும் கிடையாது. ஈசானத்தில் மத்திய பாகத்தில் நமக்கு அஞ்சாமது, அஞ்சுன்னு சொன்னாலே நமசிவாய மந்திரம், அஞ்சுன்னு சொன்னாலே நம்ம பஞ்சாஸ்ரீ. இப்போ பஞ்சாசிரி இதாகுമ്പോൾ பஞ்சாசிரி ஆகுമ്പോൾ நமக்கு அதில் கரெக்டாக அஞ்சாவது பஞ்சாசிரியும் விபூதி நம்ம பஸ்மம் இருக்குது. அதே போல் பஸ்மம் இருக்குது. அஞ்சாவது தாம்பூலத்தில் நீங்கள் எடுத்து வந்ததில் விபூதி இருக்குது. ஆனால் முறையாட்டுள்ள ரீதிக்கு இல்லை. எதார்த்தம் இங்கே பைரவருக்கு ஸ்தானத்தை கொடுக்கீங்களா? இல்லை, இப்போதான் வச்சிருக்கோம். எங்கே வச்சிருக்கீங்க? அந்த சைடு பைரவருக்கு ஃபர்ஸ்ட் அங்கே படம் போட்டு பைரவருக்கு ஃபர்ஸ்ட் அங்கே படம் இல்லை. இப்போ பைரவம் பண்ணதுல இருந்து வைக்கல. பைரவருக்கு கரெக்ட் இடம் கிடையாது. இப்போ பைரவரை கொண்டு இதுக்கு மத்திய பாகத்துக்கு உள்ளே வச்சிருக்கீங்க. ஆமா, புரியுதா? போட்டிருக்கீங்க, உங்க திருப்தியை போட்டிருக்கீங்க. ஆனா பைரவருக்கு உள்ள கொடுக்கக்கூடாது. உள்ள நமக்கு மணிமண்டபத்துக்கு உள்ள பைரவருக்கு இடம் கிடையாது. பைரவ மத்திய பாகத்தில் வரணும். புரியுதா? இது பார்த்தா அஞ்சாமத்த பாகம் நமசிவாய மந்திரம். அப்போ பஸ்மம் இருக்கின்ற இடத்துல பஸ்மம் இருந்தால் தான் வேலி உண்டாகும். சந்தனம் இருக்கின்ற இடத்துல வச்சாதான் நமக்கு இருக்கும். இப்போ சந்தனத்துக்கு மேலே குங்குமம் இருந்தால் ஒரு ஐஸ்வர்யம், அப்படிதானே? புரியுதா? பைரவர் வந்து இப்போ உள்ள வைக்க மாட்டாங்க. அது நான் சொல்லுவேன். லாஸ்ட் நம்ம டவுட் இருந்தாலும் நீங்கள் ரிட்டர்ன் கேட்கணும். நம்ம என்ன சொன்னது உங்களுக்கு என்ன டவுட் உണ്ടെങ്കിൽ ரிட்டர்ன் கேட்கணும். சரியா? அப்போ பைரவருக்கு யதார்த்த சாநித்தியம் கிடையாது. சிவாம்சம் രീതി பார்க்கும்போது யதார்த்த രീതി பார்த்தப்போ இருக்கின்ற இடத்துல ஒன்றுமே கிடையாது. മനസ്സിലായിട്ടാ? അപ്പോൾ അഞ്ചാമത്തെ ഭാഗം നോക്കുമ്പോൾ ദേവിയുടെ ഇടക്കുടൽ രീതി பார்த்தால் மத்தியபாகத்தை தாண்டி ஆகாசம் இல்லை, பூமி இல்லாத രീതിக்கு பടിഞ്ഞാറ് திசையில் രീതി இல்லாத அதுக்கு தெற்கு பாகத்தில் கொண்டு உங்களுக்கு அம்மனோட அனுகிரகம் வெளியில் கிடைக்காது. ஆருடைய உடம்புல அம்மனோட பவர் வராது. മനസ്സിലായിട്ടാ? இதுவரை ஏற உடம்புல வந்துட்டு இருந்தாங்க. அந்த பைரவர் படப்போடு இப்போ ஒரு 5 வருஷம் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி கும்பாசி அது ஓகே. அம்மன் அதுக்கு முன்னாடி வந்துட்டு. ஆனா இது அம்மன் நல்ல சாநித்தியம் உங்க உடம்புல கண்டிப்பா வரும். 100% வரும். புரியுதா? உடம்புல 100% ஆளுகளோட உடம்புல கண்டிப்பா வரும். புரியுதா? யதார்த்தம் செஞ்சால் அவங்கள ரீதியை நீங்கள் கரெக்டாக பைரவரை வெளியிலாக்கணும். அம்மனை கரெக்டான முறையில் இருப்பிருத்தணும். அம்மனை வெளியிலாக்கிட்டு ஒன்னேனே பிரதிஷ்டை பண்ணணும்.
அவங்களுக்கு அஷ்டபந்தன கேடு மருந்து கேடாக இருக்கு எல்லாம் மாற்றணும். அவங்கள மத்திய பாகத்தில் சூரிய உதயத்துக்கு கரெக்டாக கொண்டு நமக்கு இருப்பிருத்தணும். மேலே இதை கும்பம் ஆகாசத்துல கும்பத்தை நம்ம அபிஷேகம் பண்ணால் அந்த கும்பத்தை ஜலம் இங்கே நமக்கு அது கணக்காகி தான் அம்மனே இருப்பிருத்தணும். இது நமக்கு மத்திய பாகத்தை தாண்டி தான் இன்னைக்கு கல்வியாக்கம் இருக்கு, புரியுதா? அப்போ படிஞ்சாறு ரீதி இல்லாத படிஞ்சாறுலேருந்து தெற்கு பாகம் யாரையாக்கும் அம்மன் சாந்தி இருக்கும். அப்போ தேங்கி நம்ம உழைச்ச பார்த்தா அம்மன் வெளியில் வர நல்ல ஆகிரப்படுதானே முடியல, முடியல. தேங்காய் உடைச்சு பார்த்தா பெண்முறை தான் அதிகமாக இருக்கு, அம்மன் சைடா நல்ல ரீதியாக இருக்கு. ஆனால் இருப்பு கரெக்டாக ரீதி கிடையாது அம்மன் சைட்டா. அப்போ சிவாம்சத்துக்கு எங்கே இருக்க முடிக்கீங்க நீங்கள்? அது எதார்த்தம் உங்கள் நேரத்தை யார் அங்கே எல்லாம் கொடுத்தது? வில்வம் மரம் நீக்கி கொண்டு சிவாம்சம் அங்கே கொடுத்தீங்க. ஆமாம் சைட்டா. இப்போ நமக்கு இதில் பார்க்கும்போது இப்போ இந்த மாடல் சாமி இருக்குல்ல, அவங்களுக்கும் சாமிக்கும் ஒரு தொடர்பு இல்லாத இல்லை தானே இருக்கு. சாமி இருப்பு எங்க இருக்கு? ஆமா, மேற்கு பார்த்து இருக்கு. அப்ப அம்மனுக்கு பார்வைக்கு அரை நெற்றியில தானே இருக்கணும். அவங்களுக்கு சாந்தி இங்கதான் வரணும். ஆமா, அவங்களுக்கு அரை நெற்றி அவங்களுக்கு அடிக்கணும். அப்படி பார்த்தா அவங்க ஆப்போசிட்ல வரணும். மனசாயிட்டா நமக்கு இது பார்த்தா அவங்க சாமி வடக்கு பார்த்தீங்க, இவரு தெற்கு கன்னி பாகத்தை திரும்பி இருக்கணும், புரியுதா? அப்போ அவங்களோட ரீதி பார்த்தா இது சொல்லமான சாமிக்கும் அம்மனுக்கும் ஒரு ரீதி கிடையாது. அவங்களுக்கு சம்மந்தம் இருக்கணும், இருந்தால் தான் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அவங்க தான் காவலாளி இங்கே இருக்கணும். இப்போ காவலாளியை கொண்டு எங்கே இருந்திருக்கீங்க நீங்கள்? சிவா இருக்க இடத்துல தான் சொல்லமான சாமியை கொண்டு இருக்குது. சொல்லமான சிவாம்சம் தான். ஆனால் கொண்டு அவங்களுக்கு நமக்கு இந்த கோவிலுக்கு கரெக்டாக இந்த திசையில் தான் இருக்கணும். எது சாமியை பார்த்து தான் இருக்கணும். ஏது கோவிலுக்கு வந்து பாருங்க, நீங்கள் சொல்லமான சாமி எப்படி இருக்கும்? சாமியை பார்த்து தான். அவங்க காவலாளி எப்படி இருக்குது அவங்க. அப்போ இவங்க காவலாளி இப்போ இருக்காங்களா? அவங்க தனியாக இருக்காங்க. ஆமாம், தனியாக தான் இருக்காங்க. பழைய கோயில் இருக்குமா அதே தரிசனம் இல்லை, நம்ம இது இருக்குல்ல, அப்போ அந்த விக்கிரகம் கொடுத்தா விக்கிரகத்தை நெற்றி பார்வையும் இவங்களுக்கு அரை நெற்றி பார்வையும் கரெக்டாக வரணும், புரியுதா? அதுக்கு சைடு ஒரு பாகம் கையெങ്കിലും அவங்களுக்கு அடிக்கணும். அப்போ தான் அவங்களோட காவலாளிக்கு ஆயுதத்துக்கு எழுதிக்கு அம்மனோட ஆயுதத்து பவரும் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் எழுதி இருக்கும். நேரத்தை உங்களுக்கு விக்கிரக சாநித்தியம் கிடையாது. ஆமாம், ஆப்போசிட்ல தான் வைக்கணும். சரி, இப்போ விக்கிரகம் வச்சுட்டு சாமி கொண்டு இப்போ நாம நீங்கள் அங்கே எல்லாம் பண்ணுவீங்க. சாமிக்கு சாநித்தியம் இல்லாத இல்லை, அம்மனுக்கு அனுகூல மாற்றோட ரீதிக்கு கிடையாது. அப்போ நான் சொன்ன மாதிரி அம்மனுக்கு ஏதையும் ஒன்று அனுகூல மாட்டேன் இருக்கா? நமக்கு நீங்கள் வச்சிருக்கிறது ஏதைக்கு அம்மனுக்கு அனுகூல மாட்டேன் ஏதாவது இருக்கா? ஒன்றுமே கிடையாது. அப்போ இந்த இடத்துல நமக்கு இன்னைக்கு வந்து உங்களோட முன்னிலையில் பகவானை பூஜிச்சு உங்கள் இடத்துல ஒரு பிரச்சனை சொன்னீங்க, அம்மனோட சாநித்தியம் இல்லாத நாங்கள் வந்து இங்கே வந்து வரமாட்டோம். அப்போது அம்மனோட காரியங்கள் விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக தெரியணும். அந்த ரீதியில் நம்மளோட ரீதிக்கு நமக்கு நம்ம இடத்துலேருந்து நீங்கள் வந்து இடம் கண்டுபிடிச்சி பகவான் இடத்துல சிவன் இடத்துல நீங்கள் வந்தீங்க. அங்கே வந்து நம்ம இங்கே வந்து பகவான் அம்மனோட சாநித்தியத்தை கொண்டு பக்கம் வச்சு பார்த்துடும். அம்மனுக்கு இருப்பட ஒரு இருக்கிற சிவாம்சத்தை ரீதி பார்த்தா இப்போ இன்னைக்கு சிவாம்சம் நமக்கு வாய் அது எதார்த்தம் இருக்குமோ அவருக்கு தனியாக ஆறுநாள் கட்டி திரிக்கணும். இப்போ வில்வம் மாதிரி அங்கே இருக்குது, அவருக்கு தனி ஆறுட மாட்டு கெட்டி திரிச்சாதான் அந்த இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் எல்லாமே ஒருமிச்சு உள்ள ரீதிக்கு இருக்கீங்க. அப்போ அவருக்கு ஏதாவது அவர் நிற்கேண்ட ஈஷாரத்திலாக நிற்க. இப்போ நம்ம வாயுவில் நிற்கும். அப்போ அந்த வாயுவில் நிற்கும்போது அதுக்கு சாநித்தியம் தனியாக இடம் பவுண்டரி பிடிச்சு கொடுக்கணும். ஏதாவது தனி ஆறுடம் பிடிச்சு கொடுக்கணும். ஆமாம், அப்போ தான் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கிடையாது, புரியுது? அவருக்கு தனி ஆள்காரை கட்டி அவருக்கு தனி, அப்போ தான் அந்த இடத்துக்கு ரீதி இருக்கும். அப்போ அது ஈஷானம் கிடையாது, அந்த இடத்துல உள்ளது சென்ற மத்திய பாகத்தில் இருக்கு. இப்போ ஆறுடம் கட்டி சிவாம்சத்துக்கு தனியாக தான் இருக்கணும். மாடலில் சொல்ல மாடல் சாமி கொண்டு நமக்கு இதில் பார்க்கும்போது இந்த கஷேத்திரத்துக்கு இது பார்க்கும்போது நேர் பார்வைக்கு கொண்டு இருக்கணும். மனசாயிட்டாங்க.
நேரத்தை கொடுத்துருந்தே கட்டி அதிகமாக நீங்கள் படுத்த கொடுப்பீங்க. நேரம் கொடுத்துருந்தே கட்டி சாமி நிறைய வருது. இப்போ சாமி தான் நிறைய வருது. நிறைய சாமி வருது, புதுசு கோயிலும் வருது. கோயிலும் வருது. நம்ம முன்னாடி இருந்ததோட அதிகமாக இருக்கு. அதிகமாக தான் இருக்கு. அப்போ நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணும்போ பிரச்சனை வைக்கலையா? அதாவது கோயிலை உடைச்சி கட்டிட்டு அண்ணா, அப்படியே இவருக்கு ஒரு படப்பு வச்சா, அந்த பழைய தேவனுக்கு ஒரு படப்பு இருந்துச்சு. இங்க வச்சது வந்து கம்மியா இருக்கிறதுனால கம்மியா இருக்கும்போது அது கூட சாமிகிட்ட கேட்டு ஒரு 5 படப்பு வச்சு இவருக்கு ஒரு படப்பு வச்சு. இப்போ ஆடு தான் நிறைய இருக்கு. ஆடு நீங்கள் வைக்கிறதெல்லாம் எடுக்கிறதெல்லாம் சாமிகள் கிடையாது. சாமி நிறைய இருக்கு. சாமி ஏகப்பட்ட சாமி இருக்கு கோயில். அமைதியாக இருக்கு. வீட்டில் உள்ள கஞ்சிகள் எல்லாம் நிறைய ஆடு இருக்கு. ஆமா ஆமா, இது நிறைய ஆடு நம்ம தப்பு சொல்லலை. புரியுதா? இதாக இருந்துச்சா நைவேத்தியங்கள் கொண்டு நீங்கள் எல்லாமே திறந்து தான் வச்சிருக்கீங்க. அம்மனுக்கு கொண்டு வர நைவேத்தியம் எல்லாமே எல்லாம் ஓப்பனில் தான் இருக்கு. நைவேத்தியம் அடைச்சி வைக்க நம்ம சாமிக்கு படையில் கொண்டு போகும்போது இலையை நம்ம வச்சு அடைச்சி தான் மூடி தான் போடுவோம். இது ஏதாவது நோக்கும்போது நீங்கள் வைக்க படுக்கையும் கட்டில் வாரது எல்லாமே ஆத்மாக்கள் தான் நிறைய இருக்காங்க. பட்சிகள் இருக்காங்க, ஈசைகள் வச்சு அதுங்க நைவேத்தியம் பண்ணி என்ன உங்களுக்கு பிரயோஜனம்? நிறைய படுக்கையில் போட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் வச்சு நைவேத்தியம் நீங்கள் சுத்தமாக உங்கள் திருப்தி பண்ணுவீங்க. ஆனால் அந்த அன்னத்துக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நம்ம இப்போ வந்து நைவேத்தியம் வச்சுருக்கோம், ஓப்பனில் வச்சுருக்கோம், இடத்து கொண்டு வச்சுருக்கீங்க. அப்போ யாராட்ட அது எடுக்கிறது? வெளியே ஆத்மாக்கள் தான் இருக்க. அல்லாத இது பார்த்தா 8 மீறிதான் யமனோட ஸ்தானத்தில் ரீதி தான் நீங்கள் வச்ச படை